இன்னும் நிறைய நுட்பம் இருக்கு பிரைனனா. எனக்கும் அது புரிஞ்சுக்கிறேன். அது இங்கேயோ போயிட்டேன். நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் அப்படியே அது அந்த அனுபவத்தில் கிளியர் ஆயிடுச்சுன்னு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இன்னும் அதுக்குள்ள தெளிவுபட்டுக்கிட்டு போற அளவுக்கு அதுக்குள்ள விஷயம் இருக்கு. அதை எந்த அளவுக்கு தெளிவாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த உலகத்தை கனவண்டு உணர்ந்து கொள்ற நிலை கல்புக்கு ஏற்படும். இந்த கனவுதான் என்று உணர்ந்து கொள்ற அளவுக்கு கல்பு மாற்றமடையும், கல்புக்கு ஏற்படும். வேற என்ன அஜிவத், என்ன ஹால்? யார் இன்றைக்கு என்ன கேள்வி வச்சிருக்கிறீங்க? என்ன கேள்வி இருக்கு? என்ன பேசுவோம்? பாரிஸ் வந்துட்டு போயிருக்காரோ? நாம மறுமை மறுமை என்று கதைக்கமே, நாம மறுமை மறுமை என்று கதைக்கும். மறுமை என்ற கற்பனையில எங்கேயோ உள்ள மாதிரி தான் இருக்கும். மறுமை என்று செல்லக்குல என்று செல்லக்குல மறுமை என்று செல்லக்குல எங்கேயோ போற மாதிரி தான் இக்கணத்திலே இருக்குங்கிறது போற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படித்தான். அதே ஆரம்ப பாமர மனிதன் ஆரம்ப நிலையில உள்ளவங்க மறுமைங்கிறத கற்பனையில தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு உலகம் வரும் என்று அவகட நிலைமைக்கு அது சரி. ஆனா இம்மைங்கிறதுக்குரிய சூட்சுமம் தான் மறுமைங்கிறது. மறுமைக்குரிய வெளிப்படைதான் இம்மைங்கிறது. அப்ப இம்மைங்கிறது வெளிப்படையான நிலை, வாகிரான நிலை. மறுமைங்கிறது பாக்கினான நிலை. அப்ப இப்ப ஒரு காரியம் ஒன்று நடக்குதுண்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. அப்ப ஒரு காரியம் நடக்குதுண்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது மாதிரி இப்ப நமக்கு காரியம் தெரியுது, காரணம் தெரியுது இல்லதானே? அந்த காரியம் நடக்கிற நேரத்துல அந்த காரணமும் தெரிய வேண்டி வாரதுதான் மறுமைங்கிறது. சரியா? உதாரணத்துக்கு நம்ம நடந்துட்டு போகக்குள்ள வளமையா நடக்கிற விஷயம் எல்லாருக்கும் அஜுவத், சும்மா காலில் ஒரு கல் ஒன்று அடிபட்டுடுறேன். காலில் சும்மா கல் அடிபடும், என்ன இல்லாட்டி கால் கொஞ்சம் சறுக்கு, இப்படி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் வைங்களேன். அதுல இப்ப உதாரணத்துக்கு காலில் ஒரு கல் ஒன்று அடிபடுகுதுண்டா, இப்போ ஒரு நடந்துட்டு போகல காலில் கல் அடிபட்டு நம்ம ஒரு வேதனை அனுபவிக்கோமா இல்லையா? அனுபவிக்கும். இப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அது சம்பந்தமா ஒரு சிந்தனை எடுக்கமா, ஏன் அடிபட்டுச்சு, எதுக்கு அடிபட்டுச்சு, என்ன காரணம் என்று அப்படி அந்த விஷயத்துல ஒரு சிந்தனையை செலுத்துறோமா? நாம சரியா போயிடும் என்று மருந்தை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்தோமா? மருந்தை போட்டுட்டு இந்த எல்லாரும் ஒரு அடிபட்டுட்டேன்னு வைங்களேன், யார்கிட்டயாவது போய் இப்படி கால் அடிபட்டேன்னா சரி நோய் இருக்குமேனே, சரி இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கான், அப்ப சரி என்று அவங்க சொல்றது அவங்களோட கருத்து. அது சரி. ஆனா அடிபட்டது நமக்கு. இப்ப நாம ஒரு கொஞ்ச நேரம் இருந்து நமக்கு இந்த கல்லுல நம்மளோட கால் அடிபட்டு இந்த வேதனை நமக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன என்று நாம அந்த சிந்திக்கிறது உண்டா? அப்படி சிந்திக்கிறேன் நாம இல்லி சிந்திக்கிறேன் தான் நடக்குது, ஏன் நடந்துச்சு சிந்திக்கிறேன் தான். அப்படி சிந்திக்கிற நேரத்துல நமக்கு இந்த காரியம் இந்த காரணத்துக்காக நடந்துட்டு தெரிய வேண்டி வருகுதண்டா, தெரிய வேண்டி வந்துட்டா, இல்லாட்டி தெரியுதுண்டா. சரியா? நாம மறுமையை நோக்கித்தான் இருக்கோம். மர்ம நமக்கு இப்ப மர்மம் மறைவா இல்லை, நமக்கு வெளிப்படையாவே இருக்கு. அப்ப என்னடா அடிபடுறதுக்குரிய காரணம், அடிபட்டது காரியம், அதுக்குரிய காரணம் ஐனிக்கே தெரிய வேண்டி வருது, ஐனிக்கே தெரிகிறது. எப்படி சொல்றாங்க? மறுமையை மறந்து வாழாதே என்று சொல்றாங்க. அப்ப மறுமை ஒன்று இருக்கி என்று சொல்லி நம்பிக்கிட்டு வாழ சொல்றாங்க என்றுதான் ஆரம்பமானவன் எடுப்பான். மறுமை ஒன்று இருக்கி நம்பிக்கிட்டே என்ன செய் வாழு என்றுதானே ஆரம்பமானவன் நினைக்கிறேன். அதான் நான் கற்பனையா எடுக்கிறேன். ஒஸ்தாது சொல்றாதே இல்லை, மறுமையை மறந்து வாழாதே என்றா நீ வாழ்றதே மறுமையிலாம், இம்மையில இருக்கிறேன் என்று நினைக்கிறது இருக்கே, அது அந்த கனவுல வந்துடும். மறுமைங்கிறது என்ன செஞ்சிடும்? நிஜத்துல வந்துடும்.
அப்ப காரிய உலகம் காரண உலகம் இது ரெண்டும் ஒரே நிலையில ஒரே நேரத்தில் தெரிய வேண்டி வந்தா அவர் என்ன செய்யறாரு? இம்மை மறுமை இரண்டிலும் ஒரே நேரத்தில் சம்பந்தப்பட்டு வாழ்வார். அவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வேண்டி வரும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டா அது ஏன் அவருக்கு நடந்துச்சு அவருக்கு தெரிஞ்சுக்கிற அளவுல இருப்பார். அவர் நிலை வெளியே சொல்ல மாட்டார். ஏனென்றா அது ஒரு பாதிப்பா ஏற்படும். அவரு அதை கேட்கிறவரு வெளியே போய் அவர் சொல்ல போறாரு. ஒரு நல்ல விஷயம் நடந்தா இதுக்காக நடக்குதுன்னு வைப்போமே. இப்ப உதாரணத்துக்கு இப்ப களிமா சம்பந்தப்பட்ட கல்விக்குள்ள களிமாவை தியானிச்சு அந்த கரை சேர்ற அந்த நிலையில களிமாவின் கருத்தை உணர்ற அந்த நிலைக்கு மாறது இருக்கே, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால இந்த காரியத்துக்குள்ள நாம வந்திருக்கோம். அதான் நான் அடிக்கடி உறவாட்டத்துல சொல்றேன், என்னமோ ஒரு நன்மை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அது என்ன என்று கேட்டா அதுவும் தெரியும், தெரியாம இல்லை. கூடாண்டும் இல்லை, செல்லணும் மட்டும் இல்லை. இந்த தேவைப்படுறவங்ககிட்ட செல்லலாம். இந்த காரணத்தால இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கின்ற மாதிரி. அது மாதிரி தடப்பட்டுக்கிட்டே இருக்கே. இப்ப அதுக்குள்ள யாருமே வாராக இல்லை, அதை உணர்றாக இல்லை, சிந்திக்காக இல்லை, முராக்கபா செய்யறாக, அவட கல்பு துறக்குது இல்லை. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன் அந்த காரியம் நடக்குது? அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு? இந்த காரணத்துக்காகத்தான் இந்த காரியம் நடக்குது. இந்த காரியம் நடந்தா இதுக்கு இதுதான் காரணம் என்று தெளிவாகிறதுலதான் அவர் கட்டாயப்படுத்தாம இருக்காரு. கட்டாயம் இல்லை என்ற வசனத்தை பாவிக்கிறதாலாம். ஏன் பாவிக்கிறதா? கட்டாயப்படுத்த இயலா. அது அத என்ன செய்யணும்? அவங்கதான் அத மறுமையில அதுக்குரிய பதில, அந்த கேள்விக்குரிய பதில சொல்லியாகணும். அந்த கேள்விக்குரிய பதில் என்றா என்ன? காரியம்ங்கிறது கேள்வி என்று எடுத்தீங்களா, காரணம்ங்கிறது பதில். அப்ப கேள்வி ஐநைக்கு இருக்கு, ஐநைக்கு பதிலும் இருக்கு. அப்ப கேள்வி வந்தா பதிலும் வரணும். கேள்வி மட்டும் வந்திருக்கு, பதில் வரலேண்டா ஒரு சின்ன ஒரு கற்பனை ஒன்று இருக்க. அப்ப ஈனைக்கு என்ன மறுமையில இப்ப இருக்கம் விளங்கிட்டா என்ன செய்யற? ஓப்பனா பேசுவோமா இல்ல கொஞ்சம் நோமலா பேசுவோமா? மறைச்சு கொண்டு அப்படியா? அந்த நாயா தெரிகிறது என்ன விளங்குதா? அப்ப என்ன விளங்குது? நாய் என்றா விளங்குது இல்ல? என்ன நாயா தெரிகிறது நான் தானே. அது சரி. இப்ப அதுக்கு ஒரு காரணம் காரியம் இம்மை மறுமைங்கிற விஷயத்தை தானே நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். நாயா தெரிகிறது நான் தானேண்டா இம்மை மறுமை சம்பந்தப்படுகிறதா? அதை தாண்டி நிக்கா? இம்மையில என்னையா இருந்தது, மறுமையில என்னையா தெரியும் என்கிற விஷயம் தான் அஜிவத் நாம இப்ப எடுத்துக்கிட்டு போறோம். நாயங்கிறது சரியா? காரியம் எடுங்களேன், பிடிக்கிறார்கள் பிடிச்சுக்கங்க. சரியா? இப்ப நமக்கு காரியம் விளங்கிட்டு அப்படி அது ஏன் தெரியுதுங்கிற காரணம் விளங்கணுமா இல்லையா? விளங்கினோம்டா நாம என்ன செய்வோம்? அதுல ரகசியத்தை விளங்கிக்குவோம். அந்த ரகசியம் நமக்கு என்ன செஞ்சிடும்? விளங்குபற்றும். உதாரணத்துக்கு உண்ட நாயை சொல்லியிருக்கேன். அத இப்ப நாய் என்று விளங்குறது மறுமையா இம்மையா? மறுமை. நாய் என்று விளங்குறது இம்மை. ஏனண்டா அது நமக்கு தெரியுமா? சரியா? அதுக்கு நாய் என்று யாரு சொல்லி தந்தேன்னா நம்முடைய முன்னோர்கள் மூதாதைகள் தானே சொல்லி தந்தாங்க. சொல்லி தந்ததுக்கு பிறகு நாமளும் அவ சொல்லி தந்தத்தை வச்சு நாம அதை நாய் என்று சொல்லி பார்த்து பழகி இப்ப பதிச்சு வச்சிருக்கோம். இப்ப நாம அந்த சொல்லி தந்தத்தையும் பார்த்து பழகின பதிவையும் அப்படியே எடுத்து விட்டு போட்டு இப்ப எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் அப்படி எடுத்துட்டு வைங்களேன். இப்ப உங்கள்ட்ட அது ஒன்றுமே இல்லை. இப்ப நாய்ங்கிற சொல்லும் தெரியாது. நாய் என்று இப்ப உங்களுக்கு நாங்க சொல்லி தரல. இப்ப உங்களுக்கு அதை காட்டி என்ன என்று கேட்டா நீங்க என்ன என்று பாப்பீங்க? இப்ப பாத்துக்கிட்டே இருப்பீங்க தானே நீங்க. அப்ப அதை என்ன இப்ப முடிவெடுக்கணும்பா? அது என்ன இப்ப நீங்க காணணுமா இல்லையா? அப்படி என்ன நீங்க காண்றதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறது இந்த நாய் என்று சொல்லி தந்தது. சரியா இல்லையா?
சொல்லி தந்ததுதான். அப்ப இம்மையில நான் என்று நீங்க காண்றது இம்மை, ஆ, அது என்ன என்று சொல்லி காண்றதுதான் மறுமை. ஆ, அவருக்கு அது என்ன என்று உணரப்படும். அது ஆ, உணர்ந்திருப்பாரு. ஆ. நன்றி பேரோ. இப்ப நாய் நான் தான் என்று நீங்க சொல்றதெல்லாம் இந்த இடத்துல இல்லை. இது இம்மை மறுமையை பத்தி பேசணும். அப்ப இம்மை மறுமை என்றால் எண்ணத்தின் சரி. விளைவு எண்ணத்தின் விளைவு விளைவு இகவர வாழ்வு. இகவர வாழ்வு. அப்ப எண்ணம் தான் என்ன செஞ்சிருக்கு? விதைக்கப்பட்டு இகவரத்துல வாழ்வா மாறிருக்கு. அப்ப இப்ப நாயாக வாழ்ந்துட்டு இருக்கு என்ன எண்ணம்? அப்ப இப்ப நான் மறுமை கூட்டிட்டு போறோம் உங்களை. இப்ப நாய் என்று சொல்லி இப்ப கதைக்கணும், இல்லாட்டி எப்படி கதைக்கிறேன்? நாய் என்று நாம சொல்ற அது நாய் என்று சொல்லி நாம நாய் என்று பாக்குறது தான் இன்மை. அது என்ன என்று விளங்குறது மறுமை. அப்ப அது என்ன என்று பார்க்கக்குள்ள அந்த எண்ணம் ஒரு விதைக்கப்பட்டு ஒரு விளைவா வந்திருக்கு. அப்ப காரியம் தெரியுது, காரணம் என்ன என்று விளங்கணும். அப்ப எப்படி எடுக்கிற இப்ப நாம இப்ப மறுமையை பார்க்கணும்டா, மறுமையிலையும் அது தெரியுமா இல்லையா? தெரியும். ஆனா என்ன என்று தெரியாது. என்ன என்று நாய் என்று தெரியாது. ஏன்னா நாய் என்று தெரிகிற அது இம்மை. அது நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்துக் கொண்ட பெயர் தவிர ஒன்றுமே இல்லை. நாய் என்ற ஒரு பொருள் இல்லை. ஆனா நாய் என்று சொல்ல வச்சு நாய் என்று கண்ட அந்த பொருள் என்ன என்று தெரிய வேண்டி வர்றது மறுமை. அப்ப மறுமையில அது என்னையா தெரியும். அப்ப மறுமையை மறந்து வாழாதேங்காக. இப்ப மறுமையில அது என்னையா இருக்கென்று தெரிய வேண்டி வந்துட்டேன்டா, அது எந்நேரமும் மறுமையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு உதாரணமாக காட்டிட்டு ஒரு விஷயம் தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கும். அப்ப மறுமையில அது என்ன என்று ஞாபகப்படுத்துது. யாராவது விஷயம் விளங்குறார்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். தன்னை ஞாபகப்படுத்திச்சா அஜுவர், அது இம்மை மறுமை இல்லை. அப்ப அது ஐநைக்கு எண்ணம் இல்லை. ஐநைக்கு நான் இருக்கேன், அப்ப ஐநைக்கு உணர்வு இருக்கு. இப்ப இது அப்படி இல்லை. எண்ணத்தின் விளைவு மிகவர வாழ்வண்டா. இம்மை மறுமைங்கிறது எண்ணம் விதைக்கப்பட்டு அதன் விளைவு வெளிப்படுற இடம் தான் இம்மை மறுமைங்கிறது. வளமையா நாயை கண்ட உடனே நாயை காண்றேன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே போறதுதானே நாம. அதுல என்ன யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கா? ஏன் அதெல்லாம் படைச்சிருக்கான். அப்ப நாம இது இப்படி இருக்கிறது மறுமை இல்லையா இம்மை இல்லையா? மறுமையில இல்ல. மறுமையிலேண்டா அது என்ன தெரியும், நாய் என்று தெரியாது. ஏன்னா நாய் வச்சது நாமளும் நம்மளோட மூதாதைகள் தான் நமக்கு வச்சு நமக்கு சொல்லி தந்தா. என்ன இது நாய், இது பண்டி, இது மாடு, இது எல்லாம் இதெல்லாம் பறவைகள் சொல்லி தந்தத்தை செல்லல. நான் நுட்பமா எடுக்கணும். சொல்லி நாம பழக்கத்துல பதிவாக்கி இப்ப பழகிட்டு நாம அதை செல்லல. ஆனா நாய் என்று சொல்லி தந்தது ஒன்றை காட்டித்தானே சொல்லி தந்தாக. அந்த காட்டினது என்னன்னு தெரியா. அப்ப அது என்னன்னு தெரிய வேண்டி வரும் எங்க மறுமையிலாம். அப்படி தெரிய வேண்டி மாறது எங்க நடக்குது மாற்றம்? முன்னுக்கு நாயா தெரிஞ்சிட்டு இருக்கிறது வேறொண்டா தெரியுதா, இல்ல நாயா தெரிஞ்சது இன்னதுதான் அவருக்கு வேறொண்டா விளங்குதா? அவருக்கு வேறொரு விஷயமா விளங்குறது. ஏற்கனவே நாய் என்று சொல்லி அவர் வச்சிருந்த விஷயம் இம்மையில, அது என்ன விஷயம் என்று விளங்குறது மறுமையில. நிறந்தோற்றம் பெயருங்கிறது சாச்சா இம்மை மறுமையில வராது. அது நிலையான பொருள் வரும். நிறம் தோற்றம் பெயருங்கிறது நிலையான. இப்ப நம்ம இம்மை மறுமைக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கோம். நம்ம இப்ப மேல போகல. அது நிறந்தோற்றம் பெயர் என்கிறது நிலையான பொருள் என்று எடுக்கிற இடம் ஹக்கு வழியாகிறது, வகுமு தெளிவாகிறது என்றால் அது நான் என்கிற என்ன நான் உணர்ற நிலை. நிறம் தோற்றம் பெயராக நான் இருக்கிறேன் என்று நான் என்ன உணர்ற நிலை, அது நிலையா இருக்கிற நிலை. அதுதான் ஏக வியாபகமா இன்னும் தெரிகிற நிலை. அந்த நிலையும் இந்த தெரிகிறதும் இந்த வேறு இல்லை, ஒரே நிலை தான்.
சரியா? அப்ப அந்த அதைத்தானே இடத்துக்கு வந்துட்டோமாண்டா இந்த நாயா தெரிகிறது என்ன, அந்த பறவையா தெரிகிறது என்ன, மரமா தெரிகிறது என்ன என்றெல்லாம் இல்ல. அங்க ஐநைக்கு எப்பக்கம் திரும்பினாலும் அப்பக்கம் அவன் முகமே தெரியும். இப்ப சரியா? அது அந்த உச்சிக்கு போகணும். இப்ப இன்னைக்கு எடுத்த விஷயம் என்ன, ஆரம்பத்துல இம்மை மறுமை, வாழ்வு மறுமையை நோக்கிய பயணம். அப்ப மறுமைக்கு வந்தவுடன் அவரு எல்லாத்தையும் பிரத்யட்சமா காணணும். இப்ப ஐநூல் இருக்காருண்டா ஆரம்ப நிலையில் இருக்காரு. ஐநூலுக்கு வந்துட்டாண்டா லத்தர உன்னல் ஜஹீம், நரகத்தை பார்ப்பாரு. அப்ப நரகத்தை எப்படி முஹம்மது நபி பார்த்திருக்காங்க? பிரத்யட்சமா. அதான் எப்படி சொல்லியிருக்க, இன்னையில நரகத்துல கண்டாக வேதனை செய்யப்படுறத கண்டிருக்காக, ஆக்களை போட்டு திரும்ப அவளுக்கு தோல் மாத்தப்படுறத கண்டிருக்காக. இப்படி தனியா நரகத்தை நான் இப்படி எல்லாம் பார்த்தேன் என்று ஒரு 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 கிரந்தமே எழுதிருக்கா இல்லையா? அவ்வளவும் அவன் மறுமையில கண்டது. அப்ப அதே மாதிரி சொர்க்கத்தை நான் இப்படி பார்த்தேன், அதுக்கும் மறுமையில கண்டதுதான். எதுங்க கண்டாங்க? இன்னும் இப்ப என்ன தெரிகிறதான் விளங்கப்படுத்திருக்காங்க. ஆனா ஐநூத்தி இப்ப நான் என்று தெரிஞ்சது சொல்லல அவங்க. அப்படி என்றா நான் என்று நாம பார்த்தோமே, நாய் என்று தானே வளமையை அதை பார்க்கும். ஏன் அந்த நாயை சொல்றேன்னா ஒரு விளங்குறதுக்கா, அதை மட்டும் உதாரணம் எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கா. அப்ப நாய் என்று நாம பார்க்க அது என்ன என்று நாம சிந்திக்குமா? ஏன் அது அப்படி இருக்கு? ஏன் நாக்க தொக்க போட்டுக்கிட்டு போகுது? ஏன் முட்டை விரும்பி கடிக்குது? என்ன அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. என்ன உலகம் ஒரு பிணக்காடு, அதிகமாக ஒப்பவர்கள் நாய்கள் என்று சொல்லல, அதிகமாக ஒப்பவர்கள் நாய். அப்ப இன்னைக்கு உவக்கவானான்னு சொல்லல, அதிகமாக ஒக்கிறவர்களை நாய். அப்ப இன்னொரு விஷயம், இப்ப இது மறுமைக்கு வந்தா தான் விளங்கு. இப்ப இம்மையில விளங்காது. நாய்ங்கிறத ஒரு விஷயமா காட்டி ஒஸ்தாது இதை இன்னும் டிரெக்டா காட்டி விட்டுருக்க. இன்னும் இப்படி எல்லாம் இல்லாம இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி டிரெக்டா மறுமையில அது என்ன சாமா. அப்ப அத அந்த அண்ணா மறுமைக்கு வந்துட்டவா இந்த நப்பாசை கொண்ட உள்ளமெல்லாம் என்னையா தெரியுது, நாயாக இருக்குது. இப்ப நாய் என்று நாம சொன்ன பொருள் நாம ஒரு பேர் வச்சே இருக்கமே அல்லாமல் அது அந்த நப்பாசையில இருந்த உள்ள மாறுபட்டிருக்கு. நம்பிக்கை இல்லா உள்ளம் பேயாக மாறும். அந்த மாறுமெண்டா என்ன? இப்ப நீங்க இப்படி இடிக்கக்குள்ள பேயா இடிக்கிறீங்க என்ற அர்த்தம் இல்ல, அந்த அவரோட அறிவு மாறுவீங்க கண்டிப்பா. இது உங்களுக்குள்ள ரகசிய நுட்பமா தாரன் சொல்றாங்க. மாறுவீங்க என்று சொல்லியா மாறுமங்காக, நப்பாசை கொண்ட உள்ளம் நாயாக மாறுமங்காக. இப்ப நப்பாசைங்கிற உள்ளத்தோட இருக்கிற அது என்னையா மாற போகுது? அடுத்தது நாயாக மாறப்போகுது. அப்ப அந்த உள்ளம் இப்ப நமக்கு தெரியுது இல்ல, நாயா மாறின உடனே தெரிய வேண்டி வருகிறதா இல்லையா? அப்ப தெரியாம இருக்கிறது இம்மையில, காரியம் தெரியுது, காரணம் தெரியுது இல்ல, காரணம் வெளிப்படுறது மறுமையில. இப்ப நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஏதாவது முள்ளொண்டு கிடைச்சா போதும் என்று திரிகிறது இருக்கே, அப்படி இருக்கிற அந்த உள்ளம் என்ன அடுத்த கட்டம் மாறப்போகுது. இந்த ரெக்கார்டிங் போட்டா அஜிவத் அதை திரும்பியில் கேட்கிறியா டைம் எடுத்து? அப்ப நல்லா கிரகிச்சு கொஞ்சம் கேளுங்க இந்த ரெக்கார்டிங்க. நான் என்ன அடிப்படையில என்ன விஷயத்தை நான் விளங்கப்படுத்துறேன், காரணம் என்றா என்ன, காரியம் என்றா என்ன. அப்ப ஐநூத்தி நப்பாசைங்கிற உள்ளத்தை நமக்கிட்ட இடிக்க கூடாண்டு நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு அது என்னையா மாறி இருக்குன்னு தெரிய வேண்டி வந்துட்டா அதுக்கு நியாயம் என்று சொல்லலாமா? சொல்லலாது. அப்பதான் இவர் மறுமையை மறக்காம வாழங்க ஹொசர். இவருதான் மறுமை. ஏன் மறுமை தெரியுது இவருக்கு, நீ மறந்துடாத. மறுமையோண்டு இருக்கென்று நம்பிட்டு வாழ்ற விஷயத்தை சொல்லல, இது ஆரம்ப பாமர மனிதன் விஷயம் அது. அப்ப இப்ப இவரு காண்ற எல்லாம் இவரை பக்குவப்படுத்துதா இல்லையா? இதாக மாறிடக்கூடாது. நான் இதா மாறணும்ங்கிறதும் இருக்கா இல்லையா?
இருக்கே. அப்ப இன்னதான் மாறணும் பண்றது ஜன்னத்து. இன்னதானா மாறக்கூடாங்கிறது அது நரகத்துக்குரிய. அப்ப இவர் இப்ப நரகத்துக்கு போகாம வாழ்றேன்டா ஜன்னத்துக்கு போற மாதிரி வாழணும். ஜன்னத்துக்கு போகாம வாழ்றேன்டா, ஜன்னத்துக்கு போகாம விட்டாரண்டா நரகத்துக்கு தான் போவார். அப்ப அதுல என்ன எல்லாம் இருக்கண்டு இவருக்கு தெரிய வேண்டி வரும். எப்படி என்றா பிரத்தியட்சமா தெரிய வேண்டி வரும். அப்படி என்றா தெளிவா, அதாவது எந்த மறைவும் இல்லாம நேரடியாக பிரத்தியட்சமாகவே காண்ற நிலை ஒன்று உருவாகும் இவருக்கு. இப்ப இவர் இயல்பா பக்குவமாகுவாரா இல்ல இவரை வேற யாரும் பக்குவப்படுத்துறையா? அதுதான் இயற்கைங்கிறது. அவரே பக்குவப்படுத்துற மாதிரி, பக்குவப்படுற மாதிரி, பக்குவப்படுத்த வேண்டிய மாதிரி இயற்கையில அவரே இருக்க. இதுதான் தியானம். இல்ல அது இல்ல அஜிவன், அங்க போவார். இப்ப நாம பேசுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப இந்த பேச்சை கேட்கறீங்களான்னு கேட்டேன். ஒரு விஷயத்துக்கு போனா அந்த விஷயத்துக்குள்ள கிரகிக்கணும், அந்த விஷயத்துக்குள்ளே சிந்தனையும் போகணும். இல்லாட்டி சிதறிய சிந்தனை அது ஒரு சீரான தெளிவை உள்ளத்துல தராது. இப்ப நாம போயிட்டு இருக்க எதுக்குள்ளேன்னா இம்மை மறுமை. இம்மையில தெரிகிறது தான் மறுமையிலையும் தெரிய வேண்டி வரப்போகுதோ. இம்மையில நாய் என்று தெரிஞ்சது மறுமையில நப்பாசை கொண்டோ உள்ளம் என்று தெரிய வேண்டி வரப்போகுது. அப்ப நம்பிக்கை இல்லாத பேய் என்று தெரிய பேய் பேய் நம்பிக்கை இல்லாத என்ன செய்ய அலைஞ்சு தெரியுமா இல்லையா? அப்ப அலைஞ்சு தெரிகிற உள்ளம் இருக்குவா? அதை ஏன் அடக்க சொல்றாங்க? அது பேயாகத்தான் மாறப்போகுது, மாறிட்டு இருக்கு. அப்ப நசர்ணனா சொல்லுங்க, இது போதுமா இல்ல இதுக்கு மேலேயும் போகுமா? நப்பாசை கொண்ட உள்ளம் நாயாக மாறுதுண்டா உங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் உள்ள பிள்ளைகள் என்றதுக்காக தாரன். நப்பாசையோட வாழ்ந்த ஒரு ஆளை கொண்டு போய் எங்க வைக்க போறோம்? மௌத்தாயிட்டாரு காரணத்துக்கா விளங்குறதுக்காக எங்க கொண்டு வைக்க போறோம்? மடுவை வட்டி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன அவர் இப்ப வாழக்குள்ள நப்பாசையோட வாழ்ந்தார். நப்பாசை என்ன? பேராசை. அப்படியே இருந்தவரை இப்ப கொண்டு போய் வைக்க போற மண்ட உடனே இதுல இன்னொரு ரகசியம் இருக்கி, மறைக்க வேண்டி இருக்கி. இங்க உள்ள மண்டே எடுங்க இப்ப, சரியா? விளங்குறதுக்காக கொண்டு போய் இப்ப மண்ணில கொண்டு போய் இந்த வெண்டிக்காய் கொட்டையை போட்டா இன்னும் முளைக்கும். இப்ப நப்பாசை கொண்ட உள்ளத்தை கொண்டு போய் புதைச்சு விட்டா இன்னும் முளைக்கும். நப்பாசை முளைக்குமா? நாய் வருமா? அப்படி வந்ததுதான் தெரியுதுன்னா. அப்ப புதைக்கிறதுக்கு முதலே இது என்னையா வரப்போகுது என்று தெரிய வர நிலைதான் மறுமைங்கிறது. அப்ப உஸ்தாத் ஒரு பாட்டுல சொல்றாங்க, மறுமையிட நிலைமைய மனதார விளங்கலாம் என்று சொல்றாளா இல்லையா? அந்த பாட்டு ஞாபகம் வந்தா சொல்லுங்க. மறுமையிட நிலைமைய முன்கூட்டியே மனதார விளங்கலாமா? அப்ப எண்ணத்தின் விளைவு இகவர வாழ்வண்டா எது விதப்படுகிறதோ அது முளைக்கும். அதுதான் நப்பாசை கொண்ட உள்ளம் நாயாக வாரது. அங்க விதைக்கப்பட்டது நப்பாசை கொண்ட உள்ளம், முளைச்சது அது என்னைய மாறி வருது, நாயா மாறி. அப்படி ஏக வியாபகமா இருக்கிற அத்தனையுமா வார ஆற்றல் அந்த உள்ளத்துக்கு இருக்கு. ரகசியமா வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்னையா வரணும் இப்ப விரும்புறீங்க? ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்ற இருப்பு நிலைக்கா அப்படி ஆசைப்படுறீங்க? அப்ப ஏதாகவும் தனியே ஏதாவது ஒன்றா வரணுமா? ஏக வியாபகம் இருக்கிற அத்தனையுமாக நான் இருக்கிற நிலை தனிய ஒவ்வொன்றா வருமா?
இல்ல மொத்தமா கண்டிப்பா. அந்த அப்ப காமி பூரண நிலை, பூரணமா நான் தான் இருக்கிறேன். இங்க நான் இங்கடையா பேய் இங்கயா பண்டி இங்கடையா சொர்க்கம் இருக்கா, நரகம் இருக்கா? அப்ப லாயிலாக ஒன்றுமே இல்லைங்கிறது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதண்டா. இது எதுவாகவும் இல்லாம இருக்கணும். அது இடம் பிடிபடுகிறது. இப்ப நான் ஏனி கொண்டாந்து காட்டுறேன்னு நுட்பத்திலும் நுட்பமா கிரகிச்சா உங்களுக்கு இதுல உள்ள ரகசியம், இதுல உள்ள உண்மையெல்லாம் உங்களோட உள்ளத்துல வெளிப்படும். அப்ப அந்த உள்ளத்தை பாதுகாக்கணும், பக்குவப்படுத்தணும், அதை எதில சரிப்படுத்தணும், அதை எதை பார்க்கணும், எதை நினைக்கணும்ங்கிறது எல்லாம் இயல்பாக அமையும். அங்கே மனமாற்றம் பெறுவதுங்கிறது இதுதான். மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு உண்டா மனம் மாறிக்கிட்டு இருக்கிறத மன்னிப்பேன். அது மாற மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற விஷயம் ஒன்று இல்லை. அப்ப இப்ப உங்களுக்கு உணர்த்தி தாரதுதான் ஏக வியாபகமாய் இருக்கிற நான். தன்னைத்தானே உணரும் நிலை, தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் நிலை, தன்னைத்தானே உணர்ந்து கொண்ட நிலை. கட்டங்கட்டமா சொல்லியிருக்கேன். மறுமைக்கு வந்தா தானா பக்குவமாகுவாளா இல்லையா? என்ன ஜீவத்? பக்குவமாகுவாளா மறுமை பக்குவப்படுத்துமா? பக்குவப்படுத்துமா? அந்த அளவுக்கு கேள்வி இருக்கு. கேள்வி கணக்கு கேட்கப்படும்ங்கிறதுக்கு அர்த்தம் இப்ப நான் சொன்ன விஷயம்தான். அவர் கேள்வி எல்லாத்தையும் விளங்குவாரு, பதில் எல்லாம் விளங்கிட்டு இருக்கு. கேள்வியும் பதிலும் ஒரே நேரத்தில் விளங்கும். அப்ப கால் விரல்ல அடிபட்ட உடனே இந்த வேதனையை நான் ஏன் அனுபவிச்சேனுங்கிறது அந்த அடிபட்ட அதே கனவே அதுக்குரிய காரணம் விளங்கிட்டேன்னா சரி. சரியா? அப்ப அது நீங்களாக விளங்கி நீங்களாக புரிந்து கொள்ற இடம் வருகுதண்டா, வந்துட்டா நீங்க மறுமையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பயணம் வாழ்வு மறுமையை நோக்கிய பயணம். இது பயணம் செய்யக்குள்ள நடக்கிற விஷயமா? இது பயணம் போகக்குள்ள வர்றது. ஏண்டா முகமது நபி பயணம் போகக்குள்ளதானே நரகம் சொர்க்கம் எல்லாம் வந்துச்சு இல்லையா? அப்ப அப்படி பயணம் போகக்குள்ள இந்த நிலையெல்லாம் ஏற்படும். இப்ப அவரு பயணம் போயிட்டு இருக்காரு. இதுல வேற என்ன கேள்விகள் இருக்கா? என்ன ஒரு சத்தத்தையும் காணல. உங்க பேச்ச கேட்ட உடனே எல்லாருக்கும் பாரிஸ் இருக்காரா? பாரிஸ் தான் கேள்வி கேட்பாரு. சஹி கேட்கும், இல்லாட்டி அஜ்வது கேட்கணும். எல்லாருக்கும் முராக்கபாவுல நிக்காக எனக்கு அது நல்லா விளங்குது. நீங்க அப்படியோ அந்த மறைக்காம துறந்து காட்டி விட்டுருக்கீங்க. திரையை நீக்கி விட்டுருக்கீங்க. நீங்க உங்களை பாருங்க எப்படி எல்லாம் இருக்கிறீங்க. சொல்லுங்க சஹி. அப்ப அப்படி கேள்வி அந்த தெளிவா கேக்குது இல்ல, அடைச்சடைச்சு வருது சஹி. இப்ப இருக்குதா? இப்ப இருக்கு. இப்ப காண்றது எல்லாமே மறுமையில தான் இருக்குன்னு எடுத்தா உள்ளத்துலதான் இது எல்லாம் முடிச்சு. அப்ப நாம காண்றது எல்லாம் உள்ளத்துல காண்றது தானே. உள்ளத்துல என்ன காணலாம்? உள்ளம் தானே மாறுபடுகிறது. அப்ப உள்ளத்தை கண்டத்தான் அதுல என்னையில மாறுபடுகிறது, எப்படி மாறுபடுகிறது, ஏன் மாறுபடுகிறது, எதற்காக மாறுபடுகிறது, ஏன் மாறுபடணும் என்கிற கேள்வியெல்லாம் பதில் அளிக்குமா இல்லையா? இப்ப ஏன் இப்படி ஒன்று தெரியுதுன்னு இப்ப உள்ளத்துல தெரிஞ்சாத்தானே அந்த சிந்தனை வரும். இப்ப உள்ளத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம தெரிகிறது ஒரு திரை ஒன்று தானே. அந்த திரை என்ன? நீங்களும் உங்களோட மூதாதைகளும் சொல்லி தந்தது. அதே இப்ப என்ன செய்யுது இல்ல, என் உள்ளத்துலதான் எனக்கு தெரியுதுங்கிறத மறைக்குதா இல்லையா? நல்ல கேள்வி சகி.
உள்ளத்துல தெரிகிறதுங்கிறத மறைக்குது எனக்கு. அப்ப அறிவு இப்ப நப்பாசை கொண்ட உள்ளம் நாயாக மாறுதுங்கிறது கண்ணை கொண்டு பார்க்கிற விஷயமா, அறிவை கொண்டு தெளிவடைகிற விஷயமா? அறிவை கொண்டு தெளிவடைகிறது. அப்ப அறிவை கொண்டு அந்த ஏற்படுற அந்த தெளிவு எங்க ஏற்படுகுதுண்டா உள்ளத்துல ஏற்படுகுது, உள்ளத்துல ஏற்படும். அப்ப அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? இப்ப இன்னைக்கு ஏக வியாபகமாக இருக்கும் அந்த உள்ளம். அந்த உள்ளத்துல தான் அவர் உணர்ந்த நிலையாக எல்லாம் தென்படுத்துவோங்கிறது தான் அது. அவரோட உள்ள மாறுபட்டது எல்லாம் அவர் உணர்ந்தது தானே. சும்மா கேட்டேன்றதுக்காக சின்ன ஒரு விஷயம் ஒன்று பிடிச்சி தரட்டா? சொல்லுங்க. இனிப்ப உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த கணத்துல நீங்க என்னையா இருப்பீங்க? சீனியா இருப்பீங்க, அதான் உண்மை. ஆனா நான் கேட்ட கேள்வியை திரும்ப இருக்கிறீங்க. இனிப்ப உணர்ந்த கணத்தில நீங்க என்னையா இருப்பீங்க? இப்ப நான் இனிப்ப அறிந்து கொள்ற கணத்தில என்னையா இருப்பீங்க என்று கேட்கல. நான் இனிப்ப உணர்ந்த அந்த கணத்தில நீங்க என்னையா இருப்பீங்க? இனிப்பா இருப்பீங்க. உறப்ப உணர்ந்த அந்த கணத்தில என்னையா இருப்பீங்க? அப்ப இப்ப உறப்பா இருக்கிற நேரத்துல ஏன் நாம இனிப்பா இருக்கல? இனிப்பா இருக்கிற நேரத்துல ஏன் நம்மளால உறப்பா இருக்க முடியல? அப்ப உள்ளம் எதை உணருதோ அத அந்த நிலை என்ன செய்யுது? அந்த நிலைக்கு எப்ப மாறுபடுது? சரியா? இப்ப இனிப்ப உணர்ற நேரத்துல அந்த உள்ளம் என்ன செய்யுது? இனிப்பாகவே இருக்கு. அப்ப இப்ப இனிப்பையும் அந்த உள்ளம் உணரல. சஹி? ஸ்பெஷலா தாரன் இனிப்பையும் உணரல. அதே நேரத்துல அந்த உள்ளம் உறப்பையும் உணரலைன்னா இப்ப அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? இனிப்பாகவும் இருக்காது, உறப்பாகவும் இருக்காது. அப்ப அந்த உள்ளம் மாறுபடும் மைனி? இல்ல மாறுபட. சரியா? அப்ப இப்ப அந்த உள்ளம் மாறுபடாம வச்சுக்கணும்ங்கிறதுதான் அலையும் உள்ளத்தை அடக்கி ஆத்ம சாந்திக்கு வழி பிறக்க வைக்கிறது. அப்ப இப்ப உள்ளத்தை அடக்கினா அந்த உள்ளம் இனிப்பா இருக்கணும் நினைக்காது, உறப்பா இருக்கணும் நினைக்காது. ஏன்? அலைகிறதால அது அப்படி நினைக்குது. அலைகிறதால இனிப்பா இருக்கிற அந்த இடத்துக்கு போனோம்னா அது இனிப்பா இருக்கு, உறப்பா இருக்கிற அந்த இடத்துக்கு போனோம்னா உறப்பா இருக்கு. அப்ப அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறத தான் நாம அலையுது என்று சொல்றது, அலைஞ்சிட்டு என்று சொல்றதல்ல. அப்ப அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறாத இனிப்பாவும் உறப்பாவும் இல்லாத நிலைக்கு இருந்தது தானே அது இந்த நிலைக்கு வந்துருக்கு, இந்த நிலைக்கு மாறுபட்டிருக்கு. அப்ப அது இயற்கையா இருந்த அந்த நிலைக்கு அது இருந்துட்டா இப்பயும் இனிப்பும் உறப்பும் இருக்கு. எப்படி இருக்கு? மாறுபடாம இருக்கு. இப்ப அங்க இனிப்பண்டு இனிப்பாகவும் உறப்பண்டு உறப்பாகவும் இல்லை, மாறுபாடு இல்லை. அங்க இனிப்பு உறப்பும் எப்படி இருக்கு? ஒரே நிலையில இருக்கு. இப்ப அந்த உள்ளம் என்ன செய்ய மாட்டா? ஒரே நேரத்துல அந்த இனிப்பையும் உறப்பையும் உணர்ந்திருக்கிற நிலையை பிடிச்சிட்டா இப்ப மாறுபடாது. அப்போ உஸ்தாது என்ன சொல்றாங்கன்னா, உள்ளம்ங்கிறது கணத்துக்கு கணம் மாறுபடுற நிலை கொண்டது. அத பாட்டை பாருங்க, ஒரு பாட்டுல உஸ்தாது சொல்றாங்க, கணத்துக்கு கணம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் நமக்கு கடினத்திலும் கடினமாயிருக்கு அதை நிலைப்படுத்துறதுக்கு, ஒரு நிலையில நிலைப்படுத்துறதுக்கு. உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்திட்டா அந்த ஞாபகத்தை எடுத்துட்டாது இப்ப மாறுபட்டுக்கிட்டு இருக்கிற நிலை வருகுமா அதுகிட்ட? இல்ல. அப்ப இப்ப எப்படி இருக்கும்? அது பரிசுத்தமாயிடும். அப்ப இது என்ன செஞ்சிருக்கேன்னா மழலை பருவத்தில் அப்படித்தான் உள்ளம் இருந்திருக்கு. புரிபட்டு தானே சஹி? அந்த உள்ளம் இப்ப நீங்க சொல்ற இடத்தை பார்த்தா மழலை பருவத்துல அமைந்திருக்கிற மாதிரி மழலை பருவத்துல அப்படித்தானே இருந்திருக்கும் பாருங்க. அதுல இனிப்பண்டு அது உணர்ந்துச்சா உண்ட? இல்ல. ஆனா நாக்குல சீனிய கொண்டு வச்சானே,
ஓ அதுக்காக நாக்குல சீனியை வைக்கிறல்லேன்னு நாங்க விளக்கம் தரலையே. இப்ப இல்ல இப்ப அதே உள்ளத்துல இருந்துகிட்டு நீங்க சீனிய நாக்குல வச்சா நான் இனிப்ப உணர்றேன்னு உணர மாட்டீங்க, உறப்ப உணர்றேன்னு உணர மாட்டீங்க. நீங்க எதை உணர்வீங்க? உள்ளத்தை உணர்வீங்க. உள்ள மண்டா இன்னும் உணர்ந்துட்டு இருப்பீங்க. இப்ப என்ன எல்லாம் ஒரே நிலை தான், ஒரு நிலையில தறிபட்டுரும் இப்ப. அப்ப அந்த நிலைக்கு வந்த உடனே எல்லாம் எங்க தெரியும்? மறுமை எங்க தெரியும்? இப்ப உள்ளத்தில தெரியும். அப்ப உள்ளம்ங்கிறது ஒரு உடலுக்குள்ள இருக்க நினைச்சிட்டு இருக்கிற சாமானண்டா நாம நினைக்கிறோம், அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோமே. அவன் இந்த உள்ளம்ங்கிறது உடலுக்குள்ள இருக்கேன்னு தானே இப்ப நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் நாம. பேரண்டத்தையும் அதுதான் வச்சிருக்கேன் காற்றாக. அப்ப இப்ப நாம எந்நேரமும் அந்த உள்ளத்தை கவனிக்கிறதுக்கு, உள்ளத்தையே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்ங்கிறதுக்கு தானே திக்ரு செய்யற, தியானம் செய்யறதுக்கு போறோம் இப்ப. என்னன்னா அதை மாறுபடாம வச்சுக்கிறதுக்கு. அப்படி மாறுபடாம ஒரு நிலையில அந்த உள்ளம் வைக்கப்பட்டுட்டா அது அதை வெளிப்படுத்துற நிலை, அது அந்த உள்ளமே வெளிப்படுற நிலை வந்துடும். இப்ப வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அது இப்ப வெளிப்படையா தெரிகிற விஷயமா, அறிவு ரீதியாக ஏற்படுற விஷயமா? அறிவு ரீதியாக. அப்ப அறிவு ரீதியாகத்தான் அது வெளிப்படும். அப்ப அறிவு, அந்த அறிவுல இருக்கிறத அறிவாக உணர்ந்து கொள்ற நிலை, இல்லாட்டி உணர்த்தப்படுற நிலை. இதுக்கு முதல் பேசக்குள்ள ஒன்று எடுத்தீங்க. எப்படி வச்சு மறுமை நன்மை செய்யறது தீமை செய்யறது மறுமையில எப்படி தெரியுதுங்கிற சம்பந்தமா எடுத்தீங்க. அதுல எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. எப்படி என்ன நீங்க சொன்னீங்க, இதுக்குள்ள இந்த கல்விக்கு வந்ததுக்கு காரணம் நாம செஞ்ச நன்மைதான். அப்படின்னா அப்ப இனி நாம நன்மையே செஞ்சுக்கிட்டு போனோம்டா இந்த கல்வியில இன்னும் உறுதிப்படுறதுக்கான வேலையெல்லாம் நடக்கும்டா சொல்லுவாரு. நடந்துகிட்டே இருக்கும். நல்லெண்ணம் நாள்தோறும் நன்மை, நாள்தோறும்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் மட்டும் இருக்கல, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு கணமும் தான் என்று எடுக்கலாம் தானே. நாள் தோறும்டா நாள் ஃபுல்லா, அந்த நாள் ஃபுல்லா நன்மை தருமா. அப்ப நல்லதை நினைங்க, நல்லதை செய்ங்க, நல்லதை பாருங்க என்று இப்படி நல்லதையே குறிக்கோளை வச்சு நமக்கு அதை செங்க என்று சொல்லி சொல்றதுக்குரிய காரணம் இப்ப விளங்குதா? அனுபவங்கிறதுக்கு உதவும். அப்ப உள்ளம் என்ன செய்யும்டா, அந்த நல்லதையே தொடர்ந்து கொடுக்கக்குள்ள, நல்லதையே அதில நிலை நிறுத்தக்குள்ள உள்ளம் என்ன செய்யும்? அதுதானே அந்த விளைவா வரும். அதோட விளைவு அது காட்டும். அப்ப இறைவனை ஏகனா ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்கனிதம். இப்ப எங்க இருக்கு சொர்க்கம்? உள்ளத்துல இருக்கு, ஆனா கொஞ்சம் பள்ளத்திலே இருக்கு. அப்ப அதுதான் இந்த நல்லெண்ணம் நாள்தோறும் நன்மை தரும் என்று சொல்றேன். அத நாம அனுபவத்துல காணணும். அதுக்கு நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நம்முடைய உள்ளத்துல நாம நல்லதைத்தான் நினைக்கணும், நல்லதைத்தான் சிந்திக்கணும், நல்லதைத்தான் நிலைப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு பயிற்சி எடுக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் லேஸ் என்ன தெரியுமா? ஆகும் லேசி இந்த நான் என்று இருக்குவா, அத உள்ளம் கவனிச்சுக்கிட்டே இருந்தா, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த எண்ணமே சீரா அந்த உள்ளத்துல பதியுமா இல்லையா? அந்த எண்ணமே பதியும். அப்ப சீரா பதிஞ்சிட்டா அப்ப இப்ப நான் யார் என்று விதை போட்டிருக்கோம், அது
ஏன்னா அல்லாஹ்ங்கிற அந்த சொல்ல இஸ்முல் ஆலம் ஏன்னா வலுப்பமான நாமம் என்று சொல்றாங்க. அதுக்கு சக்தி இருக்கங்க, அந்த அந்த சொல் தாக்குதுங்க. அப்ப இது ஆரம்பமானவனுக்கெல்லாம் இது பிடிபடாது. மாபெரும் காரியம் மனதால் செய்யும் திக்கிறங்கிறது என்னன்னா, மனதில அந்த மாபெரும் காரியத்தை என்ன செய்யறோம், நாம உள்ளத்துல ஞாபகப்படுத்திட்டு. இது மிச்சம் லேசி. நான் அதை நல்லா நினைக்கணும், இதை நல்லா நினைக்கணும் எல்லாம் அப்படி தனியே எடுக்காம மொத்தத்துல நான் என்கிறது ஏக வியாபகமா நான் இருக்கேன். லேசா இல்லையா? இப்ப மார்க்கத்தை கஷ்டமா தந்திருக்கா, லேசா தந்திருக்கா? மிச்சம் லேசா தந்திருக்கு. நாம செய்யறதுக்கு யாரு பொறுப்பு? அப்ப நாம அதை எடுக்காததுக்கு யாரு பொறுப்பு? அதுக்கு நாம தான் பொறுப்பு. அப்ப அதெல்லாம் கஷ்டமா இருக்கு நமக்கு. அப்ப உறுதி பெற்று அந்த உணர்வை எடுக்கணும், நாம உணர்வை பெறணும். அப்ப இப்ப இந்த உள்ளம் எண்ணியா மாறுது. இப்ப ஏக வியாபகமா நான் இருக்கேனுங்கிற அந்த நிலைக்கு மாறாதா? மாறுது என்று நான் ஏன் சொல்றேன்? அந்த உள்ள அப்படித்தான் இருக்கு. அந்த அதை உணர்ந்து கொள்ற நிலைக்கு வாரத்தை தான் நான் மாறுது என்று சொல்றேன். இப்ப அது உணர்ந்து கொள்ற அந்த நிலைக்கு வந்துட்டேன்னா மாறுபட்டுட்டேன்னு அர்த்தம் இல்லை. அதுதான் இருப்பு நிலை என்று அதை உணர்ந்து கொள்ளும். அப்ப உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வா. இது உள்ளத்தை அடக்கினவராலாம் இயலும். உள்ளத்தை ஓர் நிலையில நிலைப்படுத்தினவராலாம் இருக்க இயலும். ஒளி உலகம் என்று காண்ற அந்த உலக காண்றது. இப்ப அப்படி ஒளி உலகம் என்று காண்றது இப்ப அவரு சொர்க்கமா இருக்குமா நரகமா இருக்குமா? சொர்க்கமா இருக்கும். அதுதான் பேரொளி. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அங்காலதான் லிங்கா. சரி, இது போதும். இந்த போதும் தானே? இல்லை நம்ம கேள்விகள் இருக்கா? ரைட். சாஹிப் தானே சொன்னா சரி. அப்ப நான் வைக்கிறேன். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். வலைக்கும் சலாம்.